கவர்மெண்ட்டுமா கோயில் கோயிலா போய் முட்டை போடுறாங்களா? எதுக்கு பாப்பா? ஏன்னா சாமிக்கு முடி இருக்காதா, அதுக்கு தான் சாமிக்கு முடி வைக்கிறீங்க. சாமிக்கு முடி இருக்காதா? கோயிலுக்கு வெளியே வந்து செருப்பை கழட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்களே. ஏன்னா கோயிலுக்குள்ள செருப்பை போடக்கூடாது. ஏன்னா எல்லா அழுக்கு கிட்ட வச்சுக்கிட்டு போகக்கூடாதா? நீங்க எங்கெல்லாம் நடந்து வந்தீங்க? எந்த காடு மலையெல்லாம் தாண்டி வந்தீங்களா? நேரவே சாமி கிட்ட சாமி வணக்கம் அப்படின்னா வெளியே போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அப்படிதானமா? உன் மேல நிறைய கம்ப்ளைண்டோட உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களாமா. என்னன்னு கேப்பமா? அம்மா நல்ல கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்தா ஹலோ, நீங்க கொண்டு வந்த கிடையாது, நாங்க வச்சிருக்கோங்க. நீ சொல்லு பாப்பா, உங்க அம்மா மேல என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்டா இருக்கும்? ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா ஒரு நாள் எங்களை விட்டுட்டு பல்லடம் போயிருச்சு. எங்களையவே எங்க அப்பாவும் என்னைய விட்டுட்டு போயிருச்சு. எங்க அப்பா அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? தானே தெரியும். ஹலோ, நீ அமைதியா இருக்க முடியல? உங்களை இந்த புள்ளையும் தனியா வீட்டுல விட்டு அந்த அக்கா பல்லடத்துக்கு போயிருக்கு. நீங்க சோத்துக்கு வெளியிலாம சுத்துற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? சொல்லுமா உங்க அப்பா நான் மறைச்சுக்குது. நாங்க முட்டை வச்சு சாப்பிட்டோம். கடைசியில செவுத்துல போய் முட்டை வச்சு எங்க அப்பாவுக்கு கடைசியில் சோறு கொடுத்தோம். சரி, உங்க அம்மாட்ட கேளு, எதுக்காக என்னைய அப்பா விட்டு நீங்க பல்லடத்துக்கு போனீங்கன்னு கேளுமா. இங்க எதுக்காக அப்பாவை என்னை விட்டுட்டு பல்லடத்துக்கு போனீங்க? பிள்ளைய கூட்டிட்டு போவங்களுக்கு மேசாச்சு இல்லையா? அம்மா பார்க்க போனேங்க. அப்ப இவங்க அவங்க அம்மாவை பார்க்க வேண்டாமா? நீங்க கூட்டு போயிருக்கலாம்ல. அதான் மனசாட்சி இருக்கான்னு கேக்குறாப்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுனால நான் தனியா போயிட்டேங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய கூட்டிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரி தான் என்னையும் கூட்டு போலாமே. எங்களை ஆஸ்பத்திரியில விட மாட்டாங்களா? எங்களுக்கு என்ன கொரோனாவா இருக்கு அப்படின்னு பாப்பா கேட்காப்ல. அப்படிதானமா? ரெண்டு பிட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி. சரி, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? ஜெயில போட்டாரு. எத்தனை வருஷம் உள்ள போடலாம்? 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 30 நாள். ரைட்மா, ரைட். நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களாமே, சொல்லுங்க. வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் விரட்டி விடுறாங்க. கடைசியா விரட்டி விட்ட கெஸ்டோட பேர் சொல்லுங்க. எங்க அம்மாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி எல்லாம் துரத்தி விடுறியாமே? இல்லங்க, வீட்ல இல்ல, கடையில. கடையிலயா? என்ன கடை? நாங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம். அதுதான் நீ இவ்வளவு அழகா இருக்கியா? ஹேர் கட்டிங் எவ்வளவுமா காசு? 20 கோடி. அப்ப உங்க கடைக்கு வந்தாச்சுன்னா சொத்துக்கத்தெல்லாம் வித்து வச்சுதான் வரணுமா? சொல்லு. 20 கோடி கொடுத்தா அவன் மொட்டை அடிச்சு தானே போகணும். எனக்கெல்லாம் காசு வாங்கறதே இல்ல. ஓ, உனக்கு காசே வாங்குறது இல்லையா? இல்லையே. இருந்தாலும் 20 கோடின்றது ரொம்ப அதிகமா தெரியுதுமா. இது வரைக்கும் நீங்க எத்தனை கோடிமா சம்பாதிச்சிருக்கீங்க? பார்த்தது இல்லை. ஒரு கோடியை கூட பார்த்தது இல்லையா? தெரு கோடி வேணா பார்த்திருப்பீங்க. தெரு கோடி அப்படி. வக்கீலாம் 20 கோடி சம்பளம். மாப்பிள்ளை 10 கோடி. மாப்பிள்ளையா? யாருமா மாப்பிள்ளை? எனக்கு. பெரிய புள்ள ஆனவனே. பெரிய பிள்ளை ஆன உடனே உனக்கு மாப்பிள்ளை பார்த்தா அவர் 10 கோடி தான் தரணுமா? நான் 20 கோடி, மாப்பிள்ளை 10 கோடி. சம்பாதிக்கிற காசா? சரி, உங்க அப்பா வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? என்ன தலைவன் தொங்க போட்டாப்ல? உங்க அப்பா ஏதோ இந்த பக்கம் காதல கம்மல் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க தானமா கம்மல் போடுவாங்க, நீங்க ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்க. அப்பா நீங்க எதுக்காக கம்மல் போட்டிருக்கீங்க எனக்கு தயவு செஞ்சு சொல்லிடுங்கப்பா. ஸ்டைலுக்காக போட்டிருக்கேன். என்னடா சரியா கேட்கல, நாங்க திரும்ப போது நீங்க பேசுறீங்க. இன்னொரு சொல்லுங்கண்ணே. ஸ்டைலுக்காக போட்டிருக்கேன். ஆமா, ஸ்டைலா சிரிக்க சொல்ல உங்க அப்பா ஒரு வாட்டி. ஸ்டைலா கம்மல் போட்டிருக்காருல. 1 2 3 ஆக்ஷன். என்ன ஏதோ கழுத்துல இருந்து சுருக்கிட்டா? வேற ஏதாவது இருக்கா? பார்லருக்கு வர கஸ்டமர்கிட்ட மேக்கப் நான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப கேவலமா இருக்குமான்ட்டு கஸ்டமர் முன்னாடியே சொல்லிடுறாங்க சார். என்னம்மா இது? மேக்கப் உங்க அம்மா போட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கஸ்டமர் முன்னால அப்படி சொல்லலாமா? ஒருவேளை நீங்க அவ்வளவு கேவலமா பட்டீங்களா? அவங்க திட்டுறாங்க, ஓ இங்க உட்கார அங்க உட்காரு. ஓ, இங்க உட்காராத அங்க உட்கார நீங்க திட்டினோன்னு கஸ்டமர்கிட்ட போட்டு கொடுத்தாப்ல. நன்றி, கை தட்டிடுங்க பிள்ளை.